ஓம் சாந்தி. 11/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா உடல்ல அவதரித்து நமக்கு பாடம் எடுக்க ஆசிரியராக வந்திருக்கிறாரு. நம்மெல்லாம் இறை மாணவர்கள். இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சம்பூர்ணமாக வேண்டும், ஏனெனில் வீடு திரும்பி செல்ல வேண்டும் மற்றும் மீண்டும் பாவன தூய்மையான உலகில் வர வேண்டும் சொல்றாரு. இப்போ நம்ம ஆத்மா கலைகள் இழந்து போயிருக்கிறோம். இப்போ பாபா நினச்சி திரும்ப சம்பூர்ணமாகணும், அந்த பௌர்ணமி நிலவு மாதிரி ஆகணும், ஆகிட்டு போகணும், புது உலகத்துக்கு வரணும். ஏனெனில் இப்போ நம்ம வீடு திரும்பி செல்லணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம எல்லாருமே வீட்டுக்கு, நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி போகணும், சாந்தி தாமத்துக்கு. மற்றும் திரும்ப நம்ம இதே உலகத்தில் நடிக்கிறதுக்கு வருவோம். ஆனால் பாவனமான உலகமாக இருக்கும், சொர்க்கமாக இருக்கும், அங்கே நம்ம நடிக்க வருவோம்னு சொல்கிறாரு. கேள்வி: சம்பூர்ண பாவனம், முழுமையான தூய்மை ஆவதற்கான யுக்தி யாது? முழுமையாக நம்ம தூய்மை ஆகணும்னா என்ன பண்ணணும் சொல்லி பாபா கேட்குறாங்க. பதில் சொல்கிறாங்க, சம்பூர்ண பாவனம் ஆக வேண்டும் என்றால் முழுமையான ஏழை ஆகுங்கள் சொல்கிறார். அதாவது எல்லாத்தையும் மறந்தோம், இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு, என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு பாபா தவிர யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி முழுமையான ஏழை ஆகுங்க. அப்போ தான் சம்பூர்ண பாவனம் ஆகணும்னு சொல்கிறாரு. தேகத்துடன் அனைத்து பிற சம்பந்தங்களையும், உறவுகள் எல்லாத்தையும் மறந்துடுங்க மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது பாவனம் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போது நீங்கள் இந்த கண்களால் என்ன பார்க்கிறீர்களோ அவை அனைத்துமே அழிய போகின்றன சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் விநாசம் வரும்போது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால பாபா சொல்கிறாரு, இங்கே என்னென்ன கண்ணால் பார்க்குறீங்களோ எதுவுமே இருக்காது. எனவே பணம், செல்வம், வைபவங்கள் ஆகிய அனைத்தையுமே மறந்து ஏழையாகுங்கள் சொல்கிறாரு. நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மறந்துடணும், ஏழை ஆயிடுங்க, பாபா மட்டும் நினைக்கணும்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட ஏழைகளே இளவரசராக ஆகிறார்கள் சொல்கிறாரு. அந்த மாதிரி யார் புத்தி மூலமாக எல்லாத்தையும் மறந்து பாபா மட்டும் நினைக்கிறாங்களோ அவங்க தான் பெக்கர் டு பிரின்ஸ் ஆயிடுறாங்கன்னு சொல்கிறாரு. ஓம் சாந்தி. இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்போ நமக்கு ஆத்மாக்களுக்கு அப்பா புரிய வச்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் ஆத்மாக்கள் எல்லோருமே பவித்திரமாக இருப்பார்கள் என்பதை குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்துள்ளீர்கள். முத நடிக்க வரும்போது உலகத்தில் எல்லா ஆத்மாக்களுமே கீழே இறங்கி வரும்போது தூய்மையாக தான் வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கிறோம். நாம் தான் பாவனமாக இருந்தோம், நம்ம தான் தூய்மையாக இருந்தோம், பத்தித்தமாக மற்றும் பாவனமாக என்று ஆத்மாவிற்கு தான் கூறப்படுகிறது சொல்கிறார் பாபா. தூய்மையற்றதான் இந்த ஆத்மா தான் ஆகுது, தூய்மையாகவும் இந்த ஆத்மா தான் ஆகுது. அதுதான் இந்த எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு சொல்லுவாங்க. ஆற்றல் அழிக்க முடியாது, அது திரும்பவும் உருமாற்றம் தான் செய்யலாம், ஆனால் அதை அழிக்க முடியாது. அது மாதிரி ஆத்மா அழிக்க முடியாது, அழிவற்றது ஆத்மா. அது தூய்மையாக மாறுது, தூய்மையற்ற தன்மையாகவும் மாறுது சொல்லி பாபா சொல்கிறாரு. ஆத்மா பாவனமாக இருக்கும்பொழுது சுகம் இருக்கும், ஆத்மா தூய்மையாக இருக்குது. இப்போ நம்ம நடிக்க வரும்போது ஆரம்பத்தில் ஆத்மா தூய்மையாக இருக்குது, தூய்மையாக இருக்கும்போது சுகமாக இருக்கும் ஆத்மா, அதுக்கு எல்லாமே நிறைஞ்சிருக்கும், எந்த கஷ்டமும் இருக்காது, தூய்மையாக இருக்கும்னு சொல்கிறாரு. தூய்மையாக இருக்கும்போது சுகமும் இருக்கும்னு சொல்கிறாரு. நாம் பாவனமானோம் என்றால் பாவன உலகின் எஜமானர் ஆவோம் என்பது புத்தியில் வருகிறது. இப்போ நம்ம தூய்மை ஆகிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம தூய்மையான உலகத்தில் போய் எஜமானராக ஆவோன்ட்டு நமக்கு இப்போ புரியுது. இதற்காகத்தான் நம்ம முயற்சி செய்கிறோம்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. 5000 வருடங்களுக்கு முன்னால் பாவன உலகம் இருந்தது, அதில் அரைக்கல்பம் நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள் சொல்கிறாரு. அது பைபிளில் கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 3000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில் சொர்க்கம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை கணக்கு நம்ம கூட்டி பார்த்தோன்னா கரெக்டாக 5000 வருஷம் வரும். அப்போ இதே பூமியில் 5000 வருடங்களுக்கு முன்னாடி தூய்மையான உலகம் இருந்தது, அதில் அரைக்கல்பம் 2500 வருஷமாக நம்ம தூய்மையாக இருந்தோன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. மீதி இருப்பது அரைக்கல்பம், இந்த விஷயங்களை வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது சொல்லி பாபா சொல்கிறாரு. மீதி இருப்பது 2500 வருஷம்தான், இது யாருமே புரிஞ்சு கொள்ள முடியாது. தூய்மை, பதித்தம் மற்றும் பாவனம், சுகம் மற்றும் துக்கம், பகல் மற்றும் இரவு, பாதி பாதி என்பது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நம்ம ஏற்கனவே கூட சொல்லுவோம் இல்லையா, மேடு பள்ளம், வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும், துக்கம் சுகம் எல்லாம் கலந்துதான் இருக்கும். அதுதான் பாபான்னு சொல்கிறாரு. தூய்மை ஆகிறது, தூய்மையற்ற தன்மையில் வர்றது, சுகம் அனுபவிக்கிறது, துக்கம் அனுபவிக்கிறது, பகல் இரவு எல்லாமே பாதி பாதின்ட்டு நமக்கு தெரியும்னு சொல்கிறாரு. யார் நல்ல அறிவாளிகளோ, யார் நிறைய பக்தி செய்துள்ளார்களோ அவர்களே நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள் சொல்கிறார். இப்போ பாபா சொல்கிற ஞானம்லாம் யார் நல்ல அறிவாளியாக இருக்கிறாங்களோ,
யார் நிறைய பக்தி பண்ணி இறைவனை தேடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல முறையில் புரின்றாரு. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பாபா வந்து சொல்றாரு, குழந்தைகளே, நீங்க தான் தூய்மையா ஒரு காலத்துல இருந்தீங்க, புது உலகத்துல நீங்கள் மட்டும் இருந்தீர்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்க, பெரிய உலகம், அதுல பாரத கண்டம் மட்டும்தான் இருந்தது, அதுல நம்ம மட்டுமே இருந்தோம்னு சொல்லி சொல்றாரு. 9 லட்சம் பேர் தான் ஆரம்பத்துல இருந்தீங்க, மற்ற இத்தனை பேரும் சாந்தி தாமத்துல இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளோ பாப்புலேஷன் கிடையாது ஆரம்பத்துல, 9 லட்சம் பேர் தான் ஆரம்பிச்சுது. அதனாலதான் பாரதியார் பாடும்போது கூட 30 கோடி 30 கோடி மனிதர்கள்னு சொல்லி பாடியிருப்பாரு. அந்த தான் வந்து அப்போ பாருங்க, அப்போ பாப்புலேஷன் பாரதியார் இருக்கும்போது அவ்வளோதான் இருந்தது. அப்போ இப்போதான் 800 கோடி கிட்ட முழு உலகத்துக்கும் வந்திருக்கு. பாரதத்தில் அவ்வளோதான் இருந்திருக்குது. இப்போ பாரதம் பாருங்க எவ்வளோ கோடி மனிதர்கள் இருந்திருக்காங்கன்ட்டு. அப்போ பாருங்க, அந்த காலத்தில் அவ்வளோதான் இருந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியுகம் இருக்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். அதான் பாபா சொல்றாரு, முதலில் நாம் தூய்மையாக இருந்தோம், மிகவும் குறைவாக தான் இருந்தோம், நம்ம கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். பிறகு நம்பர் பிரகாரம் மனித சிருஷ்டி விருத்தி அடைகிறது சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்படி கல்பவிருட்ச மரத்துல இருந்து ஒரு இலையா கீழே இறங்கி வராங்க இல்லையா, அவங்க வந்து நம்பர் பிரகாரம் நடிக்க வரும்போது அந்த மனித சிருஷ்டி பெருசாகுதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு யார் புரிய வைத்து கொண்டிருக்கிறார் சொல்லி பாபா கேட்கிறாரு. இவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு யார் புரிய வச்சுட்டு இருக்கிறாங்க? கடவுளே வந்து நமக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. ஆத்மாக்களுக்கு பரமாத்மா தந்தை தான் புரிய வைக்கிறார் சொல்லி சொல்றாரு. இது சங்கமம் என்று கூறப்படுகிறது. இது ஆத்மா பரமாத்மா ரெண்டும் சந்திக்கிற யுகம் சங்கம யுகம், சங்கமம் ஆகார யுகம் இது சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் இந்த சங்கம யுகத்தை மறந்து விட்டுள்ளார்கள். ஆனா மனுஷங்களுக்கு இந்த சங்கம யுகம் தெரியாது. 4 யுகங்கள் தெரியும், 5வதா ஒரு சிறிய லீப் யுகம் சங்கம யுகம் என பாபா புரிய வைத்துள்ளார். நமக்கு சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சாஸ்திரத்துலையும் படிச்சிருப்போம், சிவன் கோயில்லையும் பார்த்துருப்போம். ஆனால் நமக்கு இந்த சங்கம் யுகம்ன்றது தெரியாது. இது வந்து லீப் யுகம், லீப் இயர் மாதிரி லீப் யுகம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சங்கம யுகத்தின் ஆயுள் மிக்க சிறியது சொல்லி சொல்றாரு. ஆனா இது 100 வருட காலம்தான். பிரம்மாவினோட ஆயுள் 100ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 100 ஆண்டு இந்த பிரம்மாவுடைய உடல்ல சிவன் வந்து ஆத்மாக்களை சந்திக்கிறார். அந்த சங்கம யுகம் வந்து ஆயுள் வந்து ரொம்ப சின்னதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் இவரது வானப்பிரஸ்த நிலையில் அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தின் கடைசியில பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த பிரம்மா பாபாவுடைய வானப்பிரஸ்த நிலையில் 60 வயசு அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து நிறைய பிறவியோட கடைசி பிறவில வந்து நான் பிரவேசம் செய்யறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வரல பாருங்க, கடைசி பிறவில தான் வராரு. ஏன்னா உண்மையை புரிய வைக்கணும். முதல் நடிக்க வந்தவருக்கே உண்மை தெரியல இல்லையா, இந்த உலகம் தான் உண்மை, இந்த வாழ்க்கை தான் உண்மைன்னு வாழ்ந்துட்டு இருந்தார் பிரம்மா பாபாவும். அவருக்கே புரிய வைக்கிறதுக்காக சிவன் வந்து அவர் உடம்புல அவதரிச்சாரு. குழந்தைகளுக்கு இது உபசாரம் அல்லவா, தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளார். பாருங்க, நமக்கும் கூட இது உபசாரம் தான். அவருக்குள்ள பிரவேசமாகி நமக்கு சொல்றாரு, நான் ஆத்மாக்களிடம்தான் பேசுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா வந்து சரீரத்தோட பேசல, சரீரத்துல இருக்கிற ஆத்மா ஜீவாத்மாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஜீவன்னா உடல், ஆத்மானா சோல். அந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை ஜீவாத்மான்னு சொல்றோம். ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டினுடைய பாகமும் சேர்ந்தார் போல நடக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப ஆத்மாவும் சரீரமும் ரெண்டினுடைய பார்ட்டும் இப்ப சேர்ந்து நடக்குது. ஆத்மா வந்து உடல்ல இருக்கும்போது அது பார்ட் நடிக்குது, ஆத்மா உடலை விட்டு வெளில வந்தா அதுக்கு பார்ட்டே கிடையாது, அப்புறம் பேயா தான் அலைஞ்சிட்டு இருக்கும். உடம்புக்குள்ள இருக்கும்போது தான் அதுக்கு பார்ட்டே, அது நடிப்பே நடிக்குது சொல்லி சொல்றாரு. இது ஜீவ ஆத்மா என்று கூறப்படுகிறது. பவித்திர ஜீவ ஆத்மா, அப்பவித்திர ஜீவ ஆத்மான்னு சொல்லலாம். அதாவது யார் தூய்மையான ஆத்மாவோ அவங்க பவித்திர ஜீவாத்மா, யார் அப்பவித்திரமா தூய்மையற்ற தன்மையில் இருக்கிறாங்களோ அவங்கள அப்பவித்திர ஜீவாத்மா சொல்லலாம். சத்தியுகத்துல மிகவும் குறைவான எண்ணிக்கையில தேவதைகள் இருப்பாங்க என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. தேவதைகள் ரொம்ப கம்மி, 33 கோடி பேர் தான். அதுவும் சொர்க்கத்துல வர அளவுக்கு தகுதியா இருக்கிறவங்க 9 லட்சம் பேர் தான் ஃபர்ஸ்ட் வராங்க, ஃபர்ஸ்டே நடிக்கிறதுல. அதுக்கப்புறம் எண்ணிக்கை அதிகமாகி கடைசியா 3 கோடி 2 கோடி 3 கோடியோ தெரியல, அதுல அந்த கடைசி சத்தியுகம் கடைசி வரைக்கும் 2 கோடி அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 33 கோடி திரேதாயுகத்துல தான் வராங்க. பாபா சொல்றாரு, பின் சத்தியுகத்தில் பாவனமாக இருந்த ஜீவாத்மா 84 பிறவிகள் எடுத்து பத்தித்தமாக ஆகியுள்ளேன் என்று உங்களை கூறுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல நம்ம தூய்மையா இருந்த நம்ம தான் 84 பிறவி எடுத்து தூய்மையற்ற மாதிரி ஆயிட்டோம் சொல்லிட்டு நம்மளே சொல்லிக்கிறோன்றாரு. பத்தியத்துல இருந்து பாவனம், பாவனத்துல இருந்து பத்தீத்தம், அதாவது தூய்மையா இருந்ததுல இருந்து தூய்மையற்ற தன்மை, தூய்மையற்ற தன்மையில இருந்து திரும்ப தூய்மையாகிறது. இந்த சக்கரம் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது சொல்லி சொல்றாரு. நினைவும் அந்த பத்தீத்த பாவன தந்தையை தான் செய்கிறார்கள். அதனாலதான் நம்ம பாட்டு கூட பாடிக்கிறோம், ரகுபதி ராகவ ராஜாராம்
பதீத பாவன சீதாராமன். அப்ப பதீத பாவனா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். அவரால் தான் அது ஆக்க முடியும், வேற யாராலையும் ஆக்க முடியாது. ராவணன் வசமாயி 5 விகாரங்களுக்கு வசமாயிருக்கிறாங்க. அவங்க தவறுன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. மனிதர்கள் சொன்னா கேட்க மாட்டாங்க. சன்னியாசிகள்லாம் சொன்னாலும் மாறவே இல்லை இல்லையா? உலகம் அப்படியே தான் இருக்கு, கலியுகம் தான் இருக்குது. அப்போ வந்து கடவுளே வந்து இறங்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அவர் பேர் பத்தித்த பாவனர் சொல்லி சொல்கிறார். எனவே ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பின்னர் பாபா ஒரே ஒரு முறை தான் வருகிறார். 5000 வருடம் நடிங்கன்னு சொல்லி விட்டுறாரு. நடிப்பினுடைய இறுதியில் கடைசி பிரிவில் வராரு. வந்து ஒரு முறை தான் வராரு. வந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறார். அதனால தான் காட்ஃபாதர் எவனை ஸ்தாபனை செய்தான்ட்டு பைபிளில் இருக்கு. அப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். பகவான் ஒருவரே, கடவுள் ஒருத்தர் தான். பாட்டெலாம் பாடுறாங்கல்ல, ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போட்டுவோம்னா முழு உலகத்துக்குமே கடவுள் ஒருவர் தான். அவசியம் அவர் தான் பழைய உலகை வந்து புதியதாக ஆக்குவார் சொல்லி சொல்றாரு. இப்போ பழைய உலகம் மோசமா இருக்கு இல்லையா? இங்கே எத்தனை தர்மங்கள், எத்தனை கடவுள் நினச்சிட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் கடவுள் நோ கடவுள், ஆனால் கடவுள் ஒருத்தர் தான். அவங்க வணங்குற தெய்வம் ஒன்று தான், வேற வேற பேர் தான்ட்டு அவங்களுக்கு புரியல. அதனால இப்போ வந்து கடவுள் எல்லாரையும் புரிய வச்சு பழைய உலக புதுசாக்குவார் சொல்லி சொல்றாரு. பின் புதியதை யார் பழையதாக ஆக்குகிறார்? அவரை புதுசா ஆக்கி சொர்க்கமா ஆக்கிட்டு போனா யார் வந்து அந்த தூய்மையற்றதா ஆக்குறதுனா ராவணன் சொல்லி சொல்றாரு. ஏனெனில் ராவணன் தான் தேக அபிமானியாக ஆக்குகிறான். அப்ப அந்த மாயா தான் வந்து நம்மள தேக உணர்வுல கொண்டு வருது, தேக அபிமானியா நம்மளை ஆக்குறான்னு சொல்லி சொல்றாரு. எதிரி தான் எரிக்கப்படுவான். பாருங்க, நம்ம யாரை எதிரியை தானே எரிக்குவாங்க. நண்பனை போய் யாரா எரிப்பாங்களா? பாபா சொல்றாரு, நண்பன் ஒருபோதும் எரிக்கப்படுவதில்லை, எதிரியை தான் எரிப்பாங்க. அப்ப ராவணனை ஏன் எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க? அவன் எதிரின்றது இதுல இருந்து ஊர்ஜிதமாகுது சொல்லி சொல்றாரு. தசரா பண்டிகை முடியும் போது பெரிய ராவணன் 10 தலை ராவணனை எரிக்கிறாங்க. அனைவருக்கும் நண்பன் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். பாருங்க, நண்பனை யாரும் எரிக்க மாட்டாங்க. அப்ப நண்பன் எல்லாருக்குமே கடவுள் தான். அவரு எல்லாருக்குமே அப்பா தான் சொல்லி சொல்றாரு. அவர் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். கடவுள் தான் சத்கதி அளிக்கிறார். அவரை எல்லாருமே நினைவு செய்கிறார்கள். கடவுளை தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. முழு உலகமுமே கடவுளை தான் கூப்பிடுறாங்க இல்லையா? ஏனெனில் அவர் இருப்பதே அனைவருக்கும் சுகம் அளிப்பவராக. ஏன் கடவுளை மட்டும் எல்லாரும் நினைக்கிறாங்க? ஏன்னா அவர் எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாரு. ராவணன் வந்து துக்கம் கொடுக்குறான். அப்ப சுகம் கொடுக்குறவர் ஒருத்தர் இருந்து அவசியம் துக்கம் கொடுக்குறவர் யாராவது இருக்கக்கூடும். அதுதான் அந்த 5 விகாரங்கள் என்ற ராவணன். உண்மையிலே நம்மளோட துக்கத்துக்கு காரணம் என்ன, நம்ம உட்காந்து ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தா தெரியும். நம்மளுடைய துக்கத்துக்கு காரணம் இந்த 5 விகாரங்கள் தான். நமக்கு ஏன் வந்து துக்கம் வருது? நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு துக்கம் வருது. அப்போ நம்ம பற்று வச்சிருக்கிறோம். அது மாதிரி தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு வந்து துக்கம் வருது. அப்ப தேக அபிமானம் தான் நம்மளுடைய துக்கமே. அப்ப இந்த மாயா தான், இந்த மாயான்றது அந்த 5 விகாரங்கள்: காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். ஆசை வச்சாலே அதுல வந்து நமக்கு என்ன ஆயிடும்? எதுவுமே ரொம்ப எதிர்பார்த்தோன்னா நடக்கவே நடக்காது. ஆசை வச்சாலே அது அழிவுக்கு தான் காரணம் இல்ல? அதான் புத்தர் கூட சொல்வார், ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொல்லிட்டு. அப்ப அதுவும் ஒரு விகாரம் தான். அது மாதிரி காமம், கோபம் எல்லாமே விகாரம். 5 விகாரம் தான் நமக்கு வந்து துக்கம் கொடுக்குது. இதை வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இதை தவிர தனியா ஒரு மனுஷன் ஒரு 10 தலை வச்சுக்கிட்டு வந்து நம்மளை வந்து எல்லாரையும் அடிச்சு துன்பப்படுத்தலை. நம்ம துக்கம் ஏன் அடையிறோம் அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும். இந்த 5 விகாரம் தான் நமக்கு துக்கம் கொடுக்குது. அரை கல்பம் ராமராஜ்யம், அரை கல்பம் ராவணராஜ்யம் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க அரை கல்பம் இந்த 5 விகாரங்களே இல்லாம சூரிய வம்சத்துல நீங்க வந்து வாழ்ந்தீங்க, சொர்க்கத்துல வாழ்ந்தீங்க, 5 விகாரங்கள் இல்லாம ஜாலியா இருந்தீங்க. அரை கல்பம் நீங்க இந்த ராவண ராஜ்யத்துல மாட்டிக்கிட்டீங்க. ஸ்வஸ்திகா கூட எழுதுகிறார்கள் அல்லவா? ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுறாங்க இல்லையா? அதனுடைய பொருளையும் பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. இதில் முழுமையாக 4 பாகங்கள், ஸ்வஸ்திக் சிம்பிள்னா 4 பாகங்கள் இருக்கும். சிறிதளவு கூட ஏற்றத்தாழ்வு இல்லை. அந்த 4 பாகமும் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாலாம் இருக்காது. 4 ஒரே மாதிரி தான் நம்ம ஸ்வஸ்திக் போடுவோம் இல்லையா? இந்த நாடகம் முற்றிலும் மிக சரியாக உள்ளது சொல்லி சொல்றாரு. இந்த நாடகம் வந்து கரெக்டா இருக்குது, துல்லியமா இருக்குது. அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கம், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஒரு சிலர் நாம் இந்த நாடகத்திலிருந்து வெளியேறி விடலாம், மிகுந்த துக்கம் அடைந்துள்ளோம் என்று நினைக்கிறார்கள். ஒரு சிலர் நடிப்பு நடிச்ச இந்த வாழ்க்கையிலே ரொம்ப சோகமா கடுப்பாயிடுவாங்க. நம்ம என்னடா இது ஒரு வாழ்க்கை, இதே கடவுள்கிட்ட போய் கலந்துடலாம், எனக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும்னு கேட்பாங்க. இந்த ட்ராமாவே வேணாம், அதுலேருந்து வெளியே போயிடலாம் பிகேஸே நினைப்பாங்க. என்ன கடவுள் வந்து நாடகம்ன்றாரு, திரும்ப திரும்ப நடக்கும்ன்றாரு. அவங்களே ஆரம்பத்தில் ஞானம் கேட்டுட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் திரும்ப அடுத்த கல்பம் நடக்குமா,
இந்த ஜென்மமே எனக்கு போதும், இதுவே எனக்கு பிடிக்கல, வாழ பிடிக்கல. அப்போ இந்த ட்ராமாலேருந்து நான் வெளியே போயிடுறேன், ரொம்ப துக்கமாக நான் அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை விட போய் ஜோதியுடன் இரண்டரை கலந்து விடலாம் அல்லது பிரம்மத்தில் கலந்து விடலான்ட்டு என்கின்றனர். அந்த சன்னியாசிகள்லாம் சொல்கிற மாதிரி இதோட ஜோதியோட ஜோதி கலந்துடலாம், பிரம்மத்தில் போயிட்டு அதோட நடிப்பே வேணாம், திரும்பலாம் நடிக்க வேண்டாம், ஆத்மா வந்து பரமாத்மாவோட சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாருமே செல்ல முடியாது. பாபா சொல்கிறாரு பாருங்க, அவருக்கே ஒரு இந்த இந்த நாடகத்துலேருந்து விடுதலை கிடையாது. அவரும் நடிப்பு நடிச்சு தான் ஆகணும். கடைசியில் இதே மாதிரி அடுத்த கல்பத்தில் பிரம்மாவுடல வந்து அவதரிச்சு நமக்கு இதே மாதிரி ஞானத்தை சொல்லிட்டு இருப்பார். நம்மளும் இதே மாதிரி கேட்டுட்டு இருப்போம். அவருக்கே அந்த மோட்சம் கிடையாதுன்னும் போது நமக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? அதான் சொல்றாரு, என்னென்ன சிந்தனைகள் செய்கிறார்கள், பக்தி மார்க்கத்துல முயற்சிகள் கூட பல்வேறு விதமாக செய்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல பாருங்க, நிறைய முயற்சிகள் செய்யறாங்க கடவுளை அடையறதுக்காக. சன்னியாசிகள் சரீரம் விடும்போது ஒருபோதும் சொர்க்கம் அல்லது வைகுண்டம் போய் சேர்ந்தார் என்று சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, நம்ம சன்னியாசிகள் வந்து போயிட்டாங்கன்னா, சரீரம் விட்டாங்கன்னா அவங்க என்ன எழுதுவாங்க, சிவலோக பதவி அடைந்தார்னு தான் எழுதுவாங்க. பாருங்க, சன்னியாசிகள் இறந்தாங்கன்னா, சரீரம் விட்டாங்கன்னா சிவலோக பதவி அடைந்தார்னா சொல்லுவாங்க. ஆனா ஒருபோது சொர்க்கமோ வைகுண்டமோ போய் சேர்ந்தார்ன்ட்டு சொல்லி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. எந்த சன்னியாசி இறந்தாலும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாரு பாருங்க பாபா. இல்லற மார்க்கத்தினர் இறந்தாதான், நம்ம சாதாரணமா பாருங்க, வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்க போனாங்க அப்படின்ட்டு கேட்டா, உங்க தாத்தா எங்க போனாங்கன்னா, எங்க தாத்தா சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க பசங்க. அப்ப இல்லற மார்க்கத்தினர் தான் சொல்லுவாங்க, இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்தான்ட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பத்திரிக்கை அடிக்கும் போது கூட வைகுண்ட பதவி அடைந்தார்னு ஏன் போடுறாங்க? அப்ப இல்லற மார்க்கத்துல இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துல நடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. பாபா இதெல்லாம் குறிப்பா சொல்லி புரிய வைக்கிறார் பாருங்க. ஆத்மாக்களுக்கு சொர்க்கம் நினைவில் உள்ளது அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, அந்த ஆத்மாக்கள் ஏன் அந்த மாதிரி போடுறாங்கன்னா, அவங்களுக்கு சொர்க்கம் நினைவில் இருக்குது சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு இருவருடையதும் சரித்திரம் பூகோளம் பற்றி தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம சன்னியாசிகள் இல்லற மார்க்கத்தினர் எல்லாருடைய ஹிஸ்டரி ஜியாகிரபி நமக்கு பிகேஸ்க்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கும் தெரியாமல் தான் இருந்தது, நமக்கு கூட முன்னாடி எங்க தெரிஞ்சது, தெரியாம தான் இருந்தது. பாபா வந்து தான் குழந்தைகளுக்கு எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்பதானே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஐயோ இவ்வளோ ரகசியம், முரளி படிக்க படிக்க தான் ஒண்ணு ஒண்ணா வெளில வருது, நமக்கு இப்பதான் எல்லா ரகசியமே புரியுது சொல்லி சொல்றாரு. இது மனித சிருஷ்டி என்ற விருட்சமாகும். பாபா சொல்றாரு, இது வந்து இந்த சிருஷ்டியில மனிதர்கள் நடிக்கிறாங்களே, இது வந்து ஒரு விருட்சம் மாதிரி. விருட்சபதி வந்து சிவத்தந்தை. நம்ம இந்த விருட்சத்துல இலைகளா இருக்கிறோம், கிளைகள் இலைகளா நடிச்சிட்டு இருக்கோம் மனித ஆத்மாக்கள். இது ஒரு மரம் சொல்லி சொல்றாரு, மனித சிருஷ்டி மரம் சொல்லி சொல்றாரு. விருட்சத்திற்கு அவசியம் விதையும் இருக்க வேண்டும். இந்த மரத்துக்கு விதைன்னா, மரம்னாலே விதை இருக்கணும் இல்லையா? மாம்பழம் மரம்னா விதை இருக்கும், அது என்ன மரமா இருந்தாலும் அதுக்கு விதை இருக்கும். அந்த மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதையே கடவுள் தான். பாருங்க, அவர் தான் சிவத்தந்தை. தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார், பாவன உலகம் எவ்வாறு பதித்தமாகிறது, பின் நான் பாவனமாக்கிறேன்னு சொல்லி சொல்றார். இந்த மனித சிருஷ்டி மரம் தான் உளுத்து போயிடுது, சுத்தமா வீணாயிடுது, அப்புறம் நான் தான் வந்து திரும்ப புதுசா நட்டு வைக்கிறேன்றாரு. பாவன உலகம் எவ்வாறு இப்படி ஆகுது, நான் தான் வந்து தூய்மை ஆக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையான உலகம் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கம் கடந்து சென்று விட்டது, பின் அவசியம் மீண்டும் திரும்பி வர வேண்டும் சொல்லி சொல்றாரு. எப்படி இப்ப நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கடந்து போயிட்டே இருக்குதோ, நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம், நம்ம நல்லா இளமையா இருந்தோம், இப்ப வயசாயிடுச்சுல, அந்த மாதிரி சொர்க்கம் கூட ஒரு காலத்துல நம்ம நடிச்சுட்டு வந்தோம், அது கடந்து போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அது திரும்ப அவசியம் மீண்டும் வரும்னு சொல்லி சொல்றாரு. திரும்ப சொர்க்கம் வரும், எனவே தான் உலக சரித்திரம் மீண்டும் அவ்வாறு நிகழ்கிறது என்று கூறப்படுகிறது சொல்லி சொல்றாரு. அதனாலதான் உலக சரித்திரம் ஹிஸ்டரி வந்து மீண்டும் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது உலகம்தான் பழையதுல இருந்து புதியதாக ஆகுது, புதியதுல இருந்து பழையதாகுது சொல்லி சொல்றாரு. எந்த பொருளுமே ஒரு வாங்கும்போது புதுசா இருக்கும், அதுக்கப்புறம் பழசாயிடும், அப்புறம் திரும்ப புதுசா நம்ம பொருள் வாங்குவோம். அதே மாதிரிதான் இந்த உலகம் கூட, பழையதுல இருந்து புதுசா, புதுசுல இருந்து பழசா கடவுளே வந்து ஆக்குறாரு. திரும்பவும் என்றாலே டிராமா என்பது ஆகும் சொல்லி சொல்றாரு. ரிப்பீட் ஆகுது, திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னாலே அதை டிராமான்னு சொல்லலாம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னா, அந்த சினிமாவை திரும்ப திரும்பி பார்க்குறோம் இல்லையா? அப்போ அது என்ன நடந்ததோ அதே தானே திரும்ப ரிப்பீட் ஆகுது அந்த சினிமால. அதே மாதிரிதான் நம்ம நடிக்கிற வாழ்க்கையும்
போன கல்பத்தில் என்ன நடந்தோ அதே தான் ரிப்பீட் ஆகுது சொல்லி சொல்கிறாரு. ட்ராமா என்ற வார்த்தை மிக நன்றாக உள்ளது சொல்லி சொல்கிறார். இந்த சினிமாவுக்கு இந்த எல்லையற்ற ட்ராமாவை கம்பேர் பண்ணுறது நல்லா இருக்குது. ட்ராமான்னு சொன்னால் நல்லா புரியும் எல்லாருக்கும் சொல்லி சொல்கிறாரு. சக்கரம் அவ்வாறே சுற்றி கொண்டே இருக்கிறது சொல்லி சொல்கிறாரு. எப்படி சுத்துச்சோ அதே மாதிரி தான் சக்கரம் சுற்றுது. அதனால தான் நடராஜர் நடனம் ஆடுறாரு. அந்த சிதம்பர ரகசியமே இதுதான். போயிட்டு அது ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரம் திரும்ப திரும்ப சுற்றுது. நம்ம இந்த 84 பிறவி சக்கரம் சுற்றிட்டே இருக்கு. அதை தான் அந்த சிதம்பரம் கோயிலில் காமிச்சிருப்பாங்க. அந்த உடலை தான் வந்து அந்த கோயில் அந்த மனித உடலை தான் அந்த கோயிலுடைய பிரகாரமாக காமிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக அந்த கால் பகுதியிலேருந்து தலைப்பகுதி வரும். அந்த தலையில் வந்து அந்த ஆத்மா இருக்கிற இடத்துல தான் அந்த சிதம்பர ரகசியம் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. அதனால் அதான் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆத்மான்னு உணர்ந்துட்டா அந்த எல்லையற்ற ட்ராமா புரிஞ்சிடும், கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடும். அந்த ரகசியத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. நாடகத்திற்கு சற்றும் வித்தியாசமின்றி அவ்வாறே சுற்றுகிறது என்று கூறப்படுவதில்லை சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ட்ராமாவில் வந்து எந்த வித்தியாசமும் இருக்காது. ஒரு ஒரு பறவை இப்போ பறந்து போகுதுன்னா அதே டைமில் அதே நேரத்தில் அடுத்த கல்பம் அதே பறவை பறந்து போகும். எதுவுமே மாறாது. ஒரு இலை கீழே விழுதுன்னா அதே டைமில் அதே தான் விழும். அவ்வாறே சுற்றுகிறது என்று கூறப்படுவதில்லை சொல்லி சொல்கிறார். நாடகத்திற்கு அந்த மாதிரி சொல்கிறதில்ல. ஆனால் வந்து இங்கே எல்லையற்ற ட்ராமா அந்த மாதிரி சொல்லப்படுது சொல்லி சொல்கிறாரு. யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் பின் விடுமுறை பெற்று கொண்டு விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. எனவே நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தோம். நம்ம தான் வந்து பூஜிக்கத்தக்க தேவதைகளா இருந்தோம். பின் பூஜாரி ஆனோம் என்பது குழந்தைகளாக உங்கள் புத்தியில் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. தந்தை வந்து பதீத்த நிலையிலிருந்து பாவனம் ஆவதற்கான யுக்தியை 5000 வருடங்களுக்கு முன்பு கூறியிருந்தது போலவே இப்போது நமக்கு கூறுகிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாபா என்ன சொல்லி புரிய வச்சாரோ அதே தான் இப்ப சொல்லி புரிய வைக்கிறார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகிறார். பாபா வந்து இப்போ வந்து என்ன நினைவு பண்ணுங்க, அப்போ உங்க பாவங்கள்லாம் அழிஞ்சிரும் சொல்லி சொல்றாரு. தந்தை முதலில் உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். பாபா முதல்ல நம்மளை வந்து இந்த தேக அபிமானத்திலேருந்து விடுவிச்சு ஆத்மா என்ற உணர்வுக்கு கொண்டு வர்றாரு. நெற்றி புருவத்தில் நம்மளுடைய கவனத்தை செலுத்த வைக்கிறாரு. நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா நடிச்சிட்டு இருக்கிறேன். இது மாதிரி பல உடல்கள் எடுத்து பல பர்த் எடுத்துருக்கிறேன், மறுபிறவி எடுத்து இந்த கடைசி பிறவில இந்த உடல்ல இருக்கிற அந்த மாதிரி ஆத்மா அபிமானியா இப்ப ஆக்குறாரு. முதலில் குழந்தைகளே, உங்களை ஆத்மா என உணருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதான் நம்ம தேகம்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, இந்த உடல் தான் நானுன்ட்டு. ஆனா இல்ல, நம்ம ஆத்மான்னு உணர சொல்றாரு. தந்தை நினைவு செய்யுங்கள் என்று இந்த பாடத்தை அளிக்கிறார். ஃபர்ஸ்ட் பாடமே இது ஆத்மா பாடம். பரமாத்மா 2வது பாடம். கடவுள் யாரு, நான் யாருன்ற கேள்விக்கு பதில் இங்கதான் கிடைக்குது இல்லையா. நான் ஆத்மா, என்னுடைய அப்பா கடவுள், தந்தையை நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வளவு உங்களுக்கு நினைவு செய்விக்கிறேன், நீங்கள் திரும்பவும் மறந்து விடுகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு உங்களை நினைக்க வைக்கிறேன், ஆனாலும் மறந்து போயிடுறீங்களேன்னு சொல்லி சொல்றாரு. டிராமாவின் முடிவு வரும் வரையும் மறந்து கொண்டே இருப்பீர்களா சொல்லி கேட்கிறாரு. பாருங்களேன், என்ன டிராமாவே முடிஞ்சு சத்தியுகமே சொர்க்கமே வந்துடும் போல இருக்குது, நீங்க என்ன மறந்துகிட்டே இருப்பீங்களான்னு சொல்லி கேட்கறாரு. பாருங்களா, நினைக்கவே மாட்டீங்களா, மறந்து போறீங்க சொல்லி கேட்கறாரு. கடைசியில் விநாசத்தின் நேரம் வரும்போது படிப்பு முடிவடைந்து விடும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, விநாசம் சுவிட்ச் அழுத்தினா வந்துடும், அவ்வளவுதான். அவங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் குண்டு தயார் பண்ணிட்டு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாருன்னா பாபா முடிஞ்சிட்டு. இந்த 108 லட்சுமி நாராயணன் ரெடி ஆயிட்டாங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணுவாரு, விநாசத்தினுடைய சுவிட்ச் ஆன் பண்ணுவாரு. அப்புறம் விநாசம் முடிஞ்சிடும். விநாசம் நடந்துருச்சுன்னா படிப்பே கிடையாது, அவ்வளோதான். இந்த முரளிலாம் யாரும் உட்காந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, நம்ம இதெல்லாம் கேட்க கூட டைம் இருக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. பூலோகத்தில் சொர்க்கம் வந்துடும். அதை சொல்கிறாரு. அப்போ அது வரைக்கும் என்ன மறந்துக்கிட்டே இருப்பீங்களான்னு நினைக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. பின் நீங்கள் சரீரத்தை விட்டு விடுவீர்கள். அப்புறம் விநாசம் முடிஞ்சவுடனே நீங்களும் சரீரத்தை விட்டுருவீங்க. எப்படி பாம்பு ஒரு பழைய சட்டையை விட்டுருது இல்லையா, அது மாதிரி நீங்களும் விட்டுருவீங்க இந்த சரீரத்தைன்னு சொல்கிறாரு. எனவே தந்தையும் புரிய வைக்கிறாரு. இப்போ கடவுள் நமக்கு புரிய வைக்கிறாரு. நீங்கள் அமரும் போதும் தேக அபிமானியாகி அமருங்கள். நீங்கள் உட்காரும் போது நான் ஆத்ம உணர்வில் உட்காருங்க. இதற்கு முன்பு உங்களுக்கு தேக அபிமானம் இருந்தது. முன்னாடி இல்லை, இப்போ கூட நம்ம தேகாபிமானத்துல தான் இருக்கிறோம் இல்லையா, பாதி தேகாபிமானத்துல தான் இருக்கிறோம். இப்போது தந்தை வந்து சொல்றார், ஆத்ம அபிமானி ஆகுங்கள்னு சொல்லி சொல்றாரு. இந்த தேகம் நீங்க கிடையாது, அதனால ஆத்ம உணர்வுல உட்காருங்க. தேக அபிமானத்தில் வருவதால் உங்களுக்கு 5 விகாரங்கள் பிடித்து கொண்டு விடுகின்றன சொல்லி சொல்றாரு. நம்ம இந்த தேகம்தான் நினைச்சுக்கும் போது தான் நமக்கு பற்று வருது, ஆசை வருது, எல்லார் மேலேயும் பற்று வச்சிருக்கிறோம், யாருக்காவது ஏதாவதுன்னா உட்காந்து அழுகுறோம். இது எல்லாமே தேக அபிமானம் தான். தேக அபிமானத்துல வர்றதுனால தான் நம்ம 5 விகாரங்கள் நம்மளை பிடிச்சிக்குது சொல்லி சொல்றாரு. ஆத்ம அபிமானி ஆவதால் எந்த விகாரமே பிடிக்காது சொல்லி சொல்றாரு.
ஆனா நீங்க ஆத்மாவ மட்டும் இருந்து பாருங்களேன். அப்படியே சாட்சியா இருந்து நாடகத்த நடிச்சு பாருங்க. எல்லாமே கரெக்ட்டா நடக்குது. போன கல்பத்துல என்ன நடந்ததோ அதான் நடந்துட்டு இருக்கு. ஞானம் தெளிவா வந்துரும். பரமாத்மா ஞாபகம் வந்துரும். நமக்கு எந்த விகாரமே வராது. எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்ப்போம்ன்னு சொல்லி சொல்றாரு. எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி நடிக்கணும்ன்றது நமக்கு கரெக்ட்டா தெரியும். கடவுள் சொல்ற மாரி நம்ம அன்பா இருப்போம், அமைதியா இருப்போம். சாட்சியா இருந்து நம்ம எல்லாருக்குமே கரெக்ட்டா என்ன நடிப்பு பர்ஃபெக்ட்டான நடிப்ப நம்ம நடிப்போம். ஆனா தேக அபிமானத்துல வந்து தான் நம்ம டென்ஷன் ஆவறது, மாயாவசமாகறது எல்லாமே நடக்குது. தேக அபிமானியாகி தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஆத்ம அபிமானியாகி ஆத்ம உணர்வுல பரமாத்மா தந்தைய அன்போட நினைவு செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்களுக்கு பரமாத்மா தந்தையின் அன்பு இந்த சங்கம யுகத்தில் கிடைக்கிறது. ஆனா இந்த ஒரு சங்கம யுகத்துல தான் ஆத்மாக்களுக்கு அப்பாவுடைய அன்பு கிடைக்குது. இது கல்யாணக்காரி சங்கமம் என்று சொல்லப்படுது. இது நன்மை செய்யக்கூடிய சங்கமம். ஆத்மா பரமாத்மா 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேருக்கும் நன்மை நடக்குது. 2 பேரும் அப்பாவுக்கு அப்பா வந்து பிள்ளைய சந்திக்கிறாரு. பிள்ளைகளுக்கு நன்மை நடக்குது சொல்லி சொல்றாரு. இப்போதுதான் தந்தை மற்றும் குழந்தைகள் வந்து சந்திக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்களும் சரீரத்தில் இருக்கிறீர்கள். ஆனா இப்ப அப்பாவுடைய குழந்தைகள்லாம் எங்க இருக்கிறோம்? இந்த சரீரத்துல உட்கார்ந்துருக்கிறோம். அதனாலதான் நம்மள சரீரத்துல வந்து அவரு சந்திக்கிறாரு. அவர் பிரம்மா உடல்ல வந்து நம்மளை சந்திக்கிறாரு. தந்தையும் சரீரத்தில் வந்து உங்களுக்கு ஆத்மா என்ற நிச்சயம் செய்விக்கிறார். தந்தை ஒரே ஒரு முறைதான் வருகிறார். கடவுள் ஒரே ஒரு தடவை தான் வராரு. அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல வேண்டி இருக்கும் போதுதான் நான் உங்களை எவ்வாறு திரும்ப அழைத்து செல்வேன் என்பதை புரிய வைக்கிறார். இப்ப எல்லாரும் போகணும் அந்த டைம்ல தான் வராரு. எப்படி நம்மளை கூட்டு போறன்றத கூட புரிய வைக்கிறார். நம்மளை தூய்மையாக்கி கூட்டு போறாரு. நாம் அனைவரும் பதித்தமாக உள்ளோம். நீங்கள் பாவனமானவர்கள் என்று பக்தியில் நீங்கள் கூறவும் செய்வீர்கள். நம்ம எல்லாமே இப்ப தூய்மையற்றவர்களா இருக்கிறோம். பக்தியில கூட நம்ம லட்சுமி நாராயணன் படம் முன்னாடி போய் பாடணும், பாட்டெல்லாம் பாடணும். நீங்களாம் தூய்மையா இருக்கிறீங்கன்ட்டு. நீங்கள் வந்து எங்களை பாவனமாக்குங்கள் சொல்லி நம்ம பாடணும். பாபா எப்படி பாவனமாக ஆக்குவார் என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியாது. அவரே கூறாதவரை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய வழி தனி வழின்ற மாதிரி கடவுளோட வழி நமக்கு தெரியாது இல்லையா? அவர் சொல்லாத வரைக்கும் நமக்கு எப்படி தெரியும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா சிறிய நட்சத்திரமாகும் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆத்மா புள்ளியா இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. தந்தை கூட சிறு நட்சத்திரம் தான், அவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் அவர் ஞானத்தின் கடலாக சாந்தியின் கடலாக ஆவார் சொல்லி சொல்றாரு. அமைதியில ஞானத்துல கடலா இருக்கிறாரு அவரு. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா சக்திகள் குணங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம கிட்டதான் போயிடுச்சு. ஆத்மாட்ட எந்த சக்தியுமே இப்ப இல்ல. உங்களையும் தனக்கு சமமாக ஆக்குகிறார். இப்ப பாபாவை நினைக்கும் போது பூவோட சேர்ந்த நாறு போல நம்மளையும் அவருக்கு சமமா ஆக்குறாரு. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. அதை பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். இப்ப இந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சுட்டு மத்தவங்க புரிய வைக்கணும். பின் சத்தியுகத்தில் நீங்கள் இருக்கும்போது இந்த ஞானம் கூறுவீர்களா என்ன? இந்த பாட்டு முடிஞ்சு இந்த உடலை விட்டு நம்ம போயிட்டோம்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். சொர்க்கத்துல லட்சுமி நாராயணனுடைய தேவதைகள்லாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி பாடலாம் நம்ம ஞானம்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லி சொல்றாரு. இல்லை, ஞான கடலான தந்தையோ ஒரே ஒருவர் ஆவார். பாருங்க, ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒரு கடவுள் தான். அவர் தான் ஞான கடல். அவர் உங்களுக்கு இப்போதுதான் கற்பிக்கிறார். அவர் இப்பதான் வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு. ஆசிரியரா வந்திருக்கிறாரு. அனைவருடைய வாழ்க்கை சரித்திரமும் வேண்டும் அல்லவா சொல்லி சொல்றாரு. அதை தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். பாருங்க, நான் எவ்வளோ ஞானம் எடுக்கிறேன், ஆனா நீங்க மறந்து மறந்து போயிடுறீங்க. எல்லாருடைய சரித்திரத்தையும் சொல்றேன், ஆனா மறந்துறீங்க. உங்களுடையது மாயுடன் யுத்தமாகும் சொல்லி சொல்றாரு. ஏன் நீங்க மறக்கறீங்கன்னா மாயா அவங்கள மறக்க வைக்குது. மாயையோடு உங்களுக்கு யுத்தம் சொல்லி சொல்றாரு. பாபாவை நாம் நினைவு செய்கிறோம், பின் மறந்து விடுகிறோம் என்று நீங்கள் உணர்கிறீர்கள். உண்மைதான் இல்லையா? நம்ம முரளி படிக்கும் போது பாபா நம்ம கூட பேசுற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு வீரெல்லாம் வருது. ஆனா முரளி புக்கை எடுத்து அப்படி வச்ச உடனே மறந்து போயிடுறோம். அப்புறம் எப்பயும் போல பழையபடி நம்ம இருக்கிறோம் இல்லையா? பாபா நமக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாரு, ஆனா மறந்து போயிடுறோம்னு சொல்லி நம்மளே உணர்றோம், புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு பாபா. உங்களை மறந்து விடுமாறு செய்யுமா, அதாவது தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பி விடும் மாயை தான் உங்களது எதிரி என்று தந்தை கூறுகிறார். பாருங்க, எது வந்து நம்மளை பாபா நினைக்க விடாம பண்ணுது. நம்ம புத்தி யோகம் வேற எதுலயோ போகுது இல்லையா?
நம்ம பாபாவை நாள் முழுதும் நினைக்கல, அதனால தான் சார்ட் வைக்க சொல்றாரு. நாள் முழுதும் நம்ம நினைக்காம நம்மளை திருப்பி விடுது இல்லையா, அது எந்த விஷயம்ன்ட்டு கண்டுபிடிங்க. அதுதான் மாயா. அந்த மாயா தான் உங்களுடைய எதிரின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா கடவுளே நினைக்க விடாம பண்ணுது இல்லையா, அப்ப அது உங்களுடைய எதிரின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் ஒரே ஒரு முறை தந்தைக்கு முன்னால் இருக்கிறீர்கள். இப்ப நம்ம பாபாவுக்கு ஒரே ஒரு முறை தான் கடவுளே வராரு, ஒரே ஒரு முறை தான் அவர் முன்னாடி நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். தந்தை ஒரே ஒரு முறை ஆசி அளிக்கிறார், பாபா ஒரே ஒரு முறை தான் நமக்கு ஆசி கொடுக்குறாரு. பின் தந்தைக்கு முன்னால் வருவதற்கான அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பாபா பார்க்கவே மாட்டோம் இல்லையா, அங்க போய் சொர்க்கத்துல போயிட்டோம்னா கண்டுக்கவே மாட்டோம், நம்ம மறந்துடுவோம். நம்ம ஆத்மான்றது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், பரமாத்மா யாருன்னே மறந்து போயிடுவோம். பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிவிட்டார், அவ்வளவுதான். பின் என்ன செய்வார், நீங்கள் அழைத்தீர்கள் மற்றும் நான் முற்றிலும் சரியான நேரத்தில் வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. நம்மளை அவர் தான் தூய்மையாக்கி விட்டுட்டு போனாரு சொர்க்கத்துல. வேற என்ன செய்வார், அதான் அவரோட வேலை. நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன், சரியான நேரத்துல வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பின்னரும் நான் எனது குறித்த நேரத்தில் வருகிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவருக்கு டைம் எப்ப இருக்குதோ அப்பதான் வருவார். இது யாருக்குமே தெரியாது. ஆனா இதுல இந்த பூலோகத்துல யாருக்குமே தெரியாது. சிவராத்திரி ஏன் கொண்டாடுகிறார்கள், அவர் என்ன செய்தார், யாருக்குமே தெரியாது. பாருங்க, சிவராத்திரி எப்படி கோலாகலமா பாரதத்துல கொண்டாடுறாங்க. ஆனா அவருக்கு ஏன் என்ன பண்ணாரு சிவன், அவருக்கு ஏன் இவ்வளவு ஒரு கோலாகலம், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. எனவே சிவராத்திரிக்கு விடுமுறை ஆகியவை எதுவுமே விடுவதில்லை. பாருங்க, அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாதனால ஒரு லீவு கூட விட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்ற எல்லாருக்குமே விடுமுறை அளிக்கிறார்கள். பாருங்க, கவலையா பாபா சொல்றாரு. காந்தி ஜெயந்தி கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் லீவ் விடுறீங்க, சிவ ஜெயந்திக்கு லீவ் விடுறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனால் சிவபாபா வருகிறார், இவ்வாறு தனது பாகத்தை நடிக்கிறார். அவர் பற்றி யாருக்குமே தெரிய வருவதில்லை. ஆனா கடவுளே வராரு, இந்த மாதிரி பாகத்தை நடிச்சு சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களா மனிதரை தேவதையா ஆக்கிட்டு போற பெரிய பாகத்தை நடிக்கிறாரு. ஆனா அதை பற்றி யாருக்குமே தெரியறதில்ல சொல்லி சொல்றாரு. பொருளே தெரியாமல் உள்ளார்கள். பாரதத்தில் எவ்வளவு அறியாமை பாருங்க, எவ்வளவு அறியாமை இருக்கிறது. சிவபாபா தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. எனவே அவர் தான் பாருங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், உயர்ந்த காரியம் செய்யறார். எனவே அவசியம் மனிதர்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குவார். அவர் எப்படியோ அந்த மாதிரியே மற்றவங்களையும் ஆக்குறாரு சொல்லி சொல்றார். அதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் இவருக்கும் ஞானம் அளித்தேன், யோகம் கற்பித்தேன், பின் அவர் நரனிலிருந்து நாராயணர் ஆனார் என்று தந்தை கூறுகிறார். இந்த பிரம்மா பாபா கூட நான் ஞானம் கொடுத்தேன், யோகம் சொல்லி கொடுத்தேன், இவர் நரனிலிருந்து நாராயணர் ஆனார்னு சொல்லி சொல்றாரு. அவர் இந்த ஞானம் கேட்டிருக்கிறார், இந்த ஞானம் பாரதத்திற்காகவே உள்ளது சொல்லி சொல்றாரு. பிரம்மா பாபா இந்த ஞானம் கேட்டுக்கிறாரு, இந்த ஞானம் கூட பாரதத்திற்காக தான் இருக்குது, மற்ற எவருக்கும் கற்றுத்தருவதில்லை சொல்லி சொல்றாரு. நீங்கள் மீண்டும் ஆக வேண்டும், நம்ம திரும்ப அந்த மாதிரி ஆகணும், வேற யாருமே ஆவதில்லை சொல்லி சொல்றாரு. பாருங்க, அந்த 33 கோடி தேவர்களும் பாரதத்துல இருந்தவங்க தான். வேணும்னா வேற வேற கண்டத்துக்கு போய் அந்த பாட்டு நடிக்கிறதுக்காக இப்ப இருக்கலாம், ஆனாலும் அவங்க எல்லாமே பாரதவாசிகள் தான். அவங்க வேற யாருமே சொர்க்கவாசிகளா ஆகிறது இல்லை சொல்லி சொல்றாரு. இது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கதையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது நரனிலிருந்து நாராயணன், மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கான கதை இது சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் மற்ற மதங்களை ஸ்தாபனை செய்தார்களோ அவர்கள் எல்லாருமே மறுபிறவி எடுத்து எடுத்து தமோ பிரதானம் ஆகியுள்ளார்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்க, மற்ற தர்மங்கள் இஸ்லாம் தர்மம், முஸ்லிம், கிறிஸ்டின், புத்த தர்மம், எந்தெந்த தர்மம்லாம் இருக்கோ அதெல்லாம் யார் ஸ்தாபனை பண்ணாங்களோ, ஸ்தாபகர்கள் கூட கிறிஸ்துவுல இருந்து புத்தர்ல இருந்து எல்லாருமே திரும்ப திரும்ப மறுபிறவிதான் எடுத்து எடுத்து இங்கேதான் இருக்கிறாங்க, தமோ பிரதானமா ஆகி இருக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா லட்சுமி நாராயணனே தமோ பிரதானமா ஆகும்போது அவங்களும் தமோ பிரதான நிலையில தான் இருக்கிறாங்க. சன்னியாச தர்மத்துல இருந்தவங்க எல்லாம் கூட எல்லாமே பிறவி எடுத்து எடுத்து இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எங்க போவாங்க, யாருமே போக முடியாது. கடவுள் கூட்டு போற வரைக்கும் யாருமே சாந்தி தாமம் போக முடியாது. அதனால எல்லா ஆத்மாக்களும் இங்கதான் மறுபிறவி எடுத்து எடுத்து திரும்ப இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பின் அவர்கள் எல்லோருமே சதோ பிரதானம் ஆக வேண்டும். திரும்ப எல்லாருமே நம்மள மாதிரி இப்ப தூய்மையா ஆகணும். தூய்மையானதா பாபா கூட்டு போவார். அந்த பதவிக்கேற்ப மீண்டும் திரும்பவும் தனது பாகத்தை நடிக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. அவங்க என்னென்ன பதவியோ, யாராரு என்னென்ன பதவி அடைய போறாங்களோ, இப்ப தர்மஸ்தாபகர்னா அதான் அவங்களுடைய பதவி, அந்த பதவிக்கேற்ப அவங்க திரும்பவும் பாகத்தை நடிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. உயர்ந்த பாட்டாரி ஆவதற்காக நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா உலகத்திலேயே நம்ம உயர்ந்த பாட்டு நடிக்க போறோம், ஹீரோ பாட்டுதாரி நம்ம தான். இந்த சக்கரத்திலேயே நம்ம ஆரம்பத்துல இருந்து நடிக்கிறோம். சத்தியுகத்துல இருந்து கலியுகம் முடியிற வரைக்கும் நம்ம தான் நடிச்சுட்டு கடவுளோட நடிச்சுட்டு கிளம்புறோம்.
அப்ப பாருங்க நம்ம தான் ஹீரோ பாட்டுதாரி. நீங்க அப்ப எவ்வளவு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் புருஷார்த்தம் சேவித்துக் கொண்டிருக்கிறார்? ஆனா நம்மள முயற்சி செய்ய வைக்கக்கூடியவர் யாரு? அந்த கடவுளே வந்துதான் செய்ய வைக்கிறாரு இல்லையா? அன்னைக்கு சொன்னாருல்ல, உங்களை ஃபரிஸ்தா ஆக்காம விடவே மாட்டேன், நீங்க ஆகிதான் ஆகணும், அந்த மாதிரி டிராமால இருக்குது சொல்லி சொல்லிட்டாரு இல்லையா? நீங்கள் உயர்ந்தவர் ஆகி விடுகிறீர்கள். இப்ப கடவுளே வந்து நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறதுனால நாம உயர்ந்தவங்களா ஆயிரோம்னு சொல்லி சொல்றாரு. பின் ஒருபோதும் நினைவு கூட செய்வதில்லை. அதுக்கப்புறம் நம்ம கடவுளை நினைச்சு கூட பாக்குறது இல்ல. சொர்க்கத்துல நினைவு செய்வீர்களா என்ன? சொர்க்கத்துல யாரு கடவுள்னே நமக்கு தெரியாது. ஆத்ம உணர்வுல இருப்போம், அவ்வளவுதான். பரமாத்மா யாருன்னே தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. பின் உயர்ந்தவராக நம்மை ஆக்குவதும் கூட அவரே. நாராயணர் முன்னதாக ஸ்ரீகிருஷ்ணராக ஆவார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாராயணரா ஆக மாட்டாரு. ஸ்ரீகிருஷ்ணர் தான் நாராயணரா ஆகிறாரு. முதல்ல நடிக்க வரும்போது கிருஷ்ணர் வந்து பிறக்கிறாரு. கிருஷ்ணர் தான் குழந்தையா இருக்கிறாரு. அப்புறம் அவர் பெருசாகி அவரு தான் நாராயணனா போய் அரியாசனத்துல உட்காராரு. லட்சுமியை திருமணம் பண்ணிட்டு நாராயணனா ஆகிறாரு. அப்ப லட்சுமி நாராயணோட ராஜ்யம் நடைபெறுது. அப்ப கிருஷ்ணர் தானே ஆகுறாங்க. பின் நீங்கள் ஏன் நரன்ல இருந்து நாராயணர் ஆனார்ன்ட்டு கூறுறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஏன் நரனில இருந்து கிருஷ்ணர் ஆனார்ன்ட்டு சொல்றது இல்லைன்னு சொல்லி நம்மளே கேக்குறாரு பாபா. முதலில் நாராயணர் ஆவாரா என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. அப்ப முதல்ல நீங்க இளவரசனா ஆகணும். ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார் தானே. ஃபர்ஸ்ட் மனிதர்ல இருந்து ஸ்ரீகிருஷ்ணரா இளவரசனா ஆவாங்க இல்லையா சொல்லி கேக்குறாரு. குழந்தையோ மலராக இருப்பார். ஏன்னா குழந்தைகள் தான் மலராக இருக்கிறாங்க, குழந்தைகள் தான் ரொம்ப தூய்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களோ பிறகு தம்பதி ஆகிவிடுகிறார்கள். நாராயணன் வந்து லட்சுமி நாராயணன் தம்பதி ஆயிடுறாங்க. மகிமை வந்து பிரம்மச்சாரிக்கு தான் உண்டு. இருந்தாலும் யார் குழந்தையோ பிரம்மச்சாரியோ அவங்களுக்கு தான் மகிமைன்னு சொல்லி சொல்றாரு. சிறிய குழந்தை சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. அப்ப சின்ன குழந்தைகள்கிட்ட அந்த 5 விகாரங்களே இருக்காது இல்லையா? இங்க கூட கலியுகத்துல கூட சின்ன சின்ன குழந்தையா பிறந்து வரும்போது எந்த குழந்தைக்கும் தமோ பிரதானமா இருக்காது, சதோவா தான் இருக்கும், சதோ பிரதானமா இருக்கும். அப்புறம் போக போக தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தமோ பிரதானமா ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த கிருஷ்ணர் தான் சிறிய குழந்தை, அவர் தான் சதோ பிரதான நிலையில இருக்கிறாரு. அவருக்கு தான் மகிமை இருக்கு, பிரம்மச்சாரி அவருன்னு சொல்லி சொல்றாரு பாபா. நான் முதலில் அவசியம் இளவரசர் ஆவோம் என்ற சிந்தனை குழந்தைகளாகி உங்களுக்கு வர வேண்டும். அப்ப நீங்க இப்ப நம்ம என்ன சிந்தனை பண்ணணும்? நான் வந்து அடுத்த பிறையில இளவரசரா ஆக போறேன் அப்படின்னு சிந்தனை பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. பெகர் டு பிரின்ஸ்ன்னு சொல்லி பாடப்பட்டிருக்கிறது. ஆண்டியிலிருந்து அரசன் சொல்லி பாடப்பட்டிருக்கிறது. ஆண்டி என்பது யாருக்கு கூறப்படுகிறது? அப்ப ஆண்டியா ஆகணும்னா எப்படி ஆகணும்? ஆண்டின்ட்டு யார சொல்றான்னா ஆத்மாவிற்கு தான் சொல்லப்படுகிறது. சரீரத்துடன் கூட ஏழை அல்லது செல்வந்தர் என்று கூறுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. ஆத்மா சரீரத்தோட சேர்த்து தான் ஏழைன்னு சொல்றோம், ஆத்மா சரீரத்தோட சேர்த்து செல்வந்தர்னு சொல்றோம் சொல்லி சொல்றாரு. இப்போ ஒருத்தவங்களை ஏழைன்னு சொன்னா அந்த சரீரத்துல இருக்கிற அந்த ஆத்மா தான் ஏழையா இருக்குது. அப்ப ஒருத்தவங்களை பணக்காரன்னு சொல்றோம்னா அந்த சரீரத்துல இருக்கிற ஆத்மா தான் பணக்காரனா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆத்மாவிற்கு தான் சொல்லப்படுது ஆண்டின்னு சொல்லி சொல்றாரு. இச்சமயம் எல்லாருமே ஏழைகள் ஆகி விடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த நேரத்துல பாருங்க எல்லாமே ஏழை தான், ஏன்னா எல்லாமே அழிந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தா கூட ஏதாவது ஒரு பூகம்பம் வந்துச்சு, முடிஞ்சு போச்சு, நாளைக்கு பெக்கர் தான் அவங்க. அதான் சொல்றாரு, எல்லாமே அழிந்து விடுகிறது. நீங்கள் இச்சமயத்தில் தான் சரீரத்துடன் சேர்ந்து ஏழையாக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நம்ம இப்ப வந்து உடலால மனசால நம்ம வந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா தேக சம்பந்தம் எல்லாத்தையும், நம்மள்ட்ட இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஏழை ஆகிறோம்னு சொல்லி சொல்றாரு. பைசா பணம் என்னவெல்லாம் உள்ளதோ எல்லாமே அழிந்து விடும் சொல்லி சொல்றாரு பாபா. இப்ப பூகம்பம் இந்த போர்லாம் வர்றதுனால எல்லாமே நீங்க என்ன வச்சிருந்தாலும் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா ஏழையாக வேண்டியுள்ளது. இப்ப ஆத்மா சுத்தமா ஆண்டியா ஆகணும், ஏழையா ஆகணும், எல்லாமே விட்டு விட வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்பதான் நம்மளால இளவரசர் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பணம் செல்வம் ஆகிய அனைத்தையும் விட்டு ஏழையாகி நம் வீடு செல்வோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நம்ம மட்டும் கிடையாது, முழு உலகமே எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் வந்தோடனே கடவுள் கூட போயிடுவாங்க. கடவுளே உன்னதான் தேடிட்டு இருந்தா, நீ வந்துட்டியா சொல்லி எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும். எல்லாரும் அவங்கவுங்க அம்மன் காட்சி, முருகர் காட்சி எல்லாம் கிடைக்கும் போது தீவிர பக்தி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்த உடனே அவங்களோட காட்சி கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க? அப்ப நான் எதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கிடைச்சிட்டு போயிடுவாங்க. அதான் பாபா சொல்றாரு. பணம் செல்வம் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு ஏழையாகி இப்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பின் புது உலகத்தில் இளவரசராக வருவோம். அப்புறமா நம்ம கடைசியா பாபாட்ட போயிட்டு அதுக்கப்புறம் பரந்தாமத்துல இருந்து நம்ம புது உலகத்துக்கு வருவோம்.
அங்கே வந்து சொர்க்கத்தில் பிரின்ஸாக வருவோம் சொல்லி சொல்கிறாரு. என்னவெல்லாம் உள்ளதோ அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். இந்த பழைய பொருட்கள் எதற்குமே பிரயோஜனம் இல்லை சொல்லி பாபா சொல்கிறார். என்னெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் மறந்துடுங்க, இது எதுவுமே பிரயோஜனம் இல்லாத பொருள் சொல்லி சொல்கிறார். ஏன்னா இது பழைய உலகம், இங்கே இருக்கிறதெல்லாம் பழைய பொருட்கள், இதில் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை சொல்லி சொல்கிறார். ஆத்மா பவித்திரமாக ஆகிவிடும் மற்றும் முந்தைய கல்பத்தை போல தனது பாகத்தை நடிக்க இங்கு வரும் சொல்லி சொல்கிறார். இப்போ இங்கே மகத்துவமே எதுக்கு இருக்குதுன்னா ஆத்மாவுக்கு தான். இந்த ஆத்மா கடவுளை நினச்சி தூய்மையாயிட்டு போன கல்பத்தை மாதிரியே திரும்ப நாடகத்தை நடிக்க வரும், பாகத்தை நடிக்க வரும்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த அளவுக்கு நீங்கள் தாரணை செய்வீங்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த அளவுக்கு இந்த முரளி கேட்குறீங்க இல்லையா, கடவுளே சொல்லி கொடுக்குறாரு, இதை நீங்கள் வாழ்க்கையில் தாரணை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். இச்சமயம் ஒருவரிடம் 5 கோடி இருக்கிறது என்றாலும் கூட எல்லாமே அழிந்து போயிடும் சொல்லி சொல்கிறாரு. இப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட ஏதாவது பூகம்பம் இல்லை வெள்ளம் வந்தாலும் என்ன ஆகுது, அவ்வளோதான், முடிஞ்சிடுது இல்லையா. அதான் சொல்கிறாரு, எல்லாமே அழிஞ்சிடும், நாம் மீண்டும் நமது புது உலகிற்கு செல்வோம் சொல்லி பாபா சொல்கிறாரு. இங்கே நீங்கள் வந்திருப்பதே புது உலகிற்கு செல்வதற்காக. நம்ம பாபாட்ட மதுபனுக்கு வந்திருக்கிறதே பாபா சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அவரை நினச்சி பாவனமாகி நம்ம தூய்மையான உலகத்துக்கு புது உலகத்துக்கு போகிறதுக்காக சொல்லி சொல்கிறார். வேறு எந்த சத்சங்கத்திலும் நாங்கள் புது உலகிற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க மாட்டார்கள். நீங்கள் வேறு எங்கே போனாலும் ஆத்ம உணர்வையும் தூண்ட மாட்டாங்க, பரமாத்மா யாருன்னு சொல்ல மாட்டாங்க, கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் எந்த ரூபத்தில் எப்படி இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டாங்க. புது உலகத்துக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோன்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் பாபா நம்மை முதலில் ஏழையாக ஆக்கி பின் இளவரசர் ஆக்குகிறார் என்பது உள்ளது. இப்போ பாபா நம்ம புத்தியை மாத்துறாரு, ஏழையாக ஆக்குறாரு, எல்லாத்துலேருந்து விடுவிக்கிறாரு, பின்னாடி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. சத்தியுகத்தில் போய் நமக்கு எல்லாமே கொடுத்துருவாரு இல்லையா. இங்கே எதெல்லாம் நம்ம விடுறோமோ அங்கே எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே நம்ம இளவரசராக ஆக்குறாரு. தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டு விட்டீர்கள் என்றால் ஏழை ஆகிறீர்கள் அல்லவா. எதுவுமே இல்லை, இப்போது பாரதத்தில் எதுவுமே இல்லை, இப்போது பாரதம் ஏழையாக திவாலாகிவிட்டுள்ளது சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ பாரதம் கடன் வாங்கிட்டு இருக்கு இல்லையா, எல்லா நாட்டுக்கிட்டையும் ரொம்ப ஏழையாக இருக்குது. பின் செல்வம் நிறைந்ததாக ஆகும். யார் ஆகிறார்கள்? அப்படி பின்னாடி சொர்க்கத்துல பாரதம் தான் தங்க குருவியா ஆகும், செல்வம் நிறைந்ததா பாரதம் ஆகும். ஆனா யார் வந்து பாரதத்துல ஆவாங்க, அந்த மாதிரி செல்வம் நிறைந்தவளா ஆவாங்கன்னா ஆத்மா தான் சரீரம் மூலமாக ஆகிறது. அப்ப யார் செல்வந்தரா ஆகிறாங்கன்னா அந்த ஆத்மா தான் போயிட்டு சரீரம் மூலமா செல்வந்தரா ஆகும். இப்போது ராஜா ராணி கூட இல்லை. இப்ப இந்த காலத்துல ராஜா ராணி ராஜ்யமே இல்லை இல்லையா. இப்ப எல்லாமே மக்களுடைய ராஜ்யம், டெமோக்ரஸி நடக்குது. மக்களே தேர்ந்தெடுக்கிறவங்க தான் இப்ப இருக்கிறாங்க இல்லையா. இப்போ உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க ராஜா ராணி யாருமே கிடையாது சொல்லி சொல்றாரு. அவர்களும் திவாலாகி உள்ளார்கள், ராஜா ராணியும் திவாலாயிட்டாங்க. ராஜா ராணியின் கிரீடம் கூட இல்லை சொல்லி சொல்றாரு. அந்த கிரீடமும் இல்லை, எந்த கிரீடமுமே இப்ப இல்லை உலகத்துல. துவாபரயுகத்துலலாம் ராஜாக்கள் உலகத்தை ஆண்டாங்க, அவங்க ஏதாவது அந்த ராஜ கிரீடமாவது இருந்தது. இப்ப அந்த கிரீடமும் இல்லை சொல்லி சொல்றாரு. தூய்மையின் கிரீடமும் இல்லை, ராஜ கிரீடமும் இல்லை சொல்லி சொல்றாரு. ரத்தினங்கள் பதித்த கிரீடமும் இப்போது இல்லை, இருள் நிறைந்த நகரமாகும். இப்ப பாருங்க, இந்த உலகமே இருள் நிறைந்த நகரமாகும் சொல்லி சொல்றாரு. சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா எல்லாவற்றிலும் பகவான் இருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள். எல்லாம் சமம், நாய் பூனை எல்லாவற்றிலும் உள்ளார் என்று சொல்லிடுறாங்க. பகவானை தூற்றுறாங்க இல்லையா, நிந்தனை செய்யறாங்க. நாய் பூனையிலெல்லாம் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாரு. இதற்கு தான் இருள் நிறைந்த நகரம் என்று கூறப்படும். இது வந்து அஞ்ஞான இருள், அறிவில்லாம பேசிட்டு இருக்கிறது, அதுதான் வந்து அஞ்ஞான இருள் சொல்லி சொல்றாரு. இருள் நிறைந்த நகரமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர்களாகிய உங்களது இரவாக இருந்தது இப்போது ஞான பகல் வந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்துள்ளீர்கள். இப்ப நம்மளுடைய இரவு வந்து பகலா மாறிட்டு இருக்குதுன்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிராமணனுடைய இரவு வந்து இப்ப பிராமணனுடைய பகலா மாறிட்டு இருக்குது. சத்தியுகத்துல எல்லாருமே ஏற்றப்பட்ட ஜோதி ஆவார்கள். சத்தியுகத்துல எல்லாருக்குமே ஆத்மா ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எல்லாருமே ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. இப்போது தீபம் முற்றிலும் மங்களாக ஆக்கிவிட்டுள்ளது. ஆத்மா நடிச்சு இந்த கடைசி பிரிவுல மங்களான ஜோதி இருக்குது சொல்லி சொல்றாரு. பாரதத்தில் தான் தீபம் ஏற்றுவதற்கான வழக்கம் உள்ளது. ஆனா பாருங்க, வெளிநாட்டெல்லாம் சாயங்கால நேரத்துல வாசப்படியில விளக்கெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. இங்க பாரதத்துல பாருங்க, எல்லா வீட்லயும் வாசல்ல தீபம் ஏத்துவாங்க. இந்த தீபம் ஏத்துற பழக்கம் எல்லாமே பாரதத்துல தான் இருக்குது. வேற யாருமே தீபம் ஏற்றுக்கிறார்களா என்ன? அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஆத்மா ஜோதி, நம்ம ஆத்மாவை பிரகாசமா இப்ப பாபா வந்து ஏத்தி விடுறாரு.
ஆத்ம உணர்வை தூண்டுறாரு இல்லையா, இதனுடைய ஞாபகார்த்தமாக தான் நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றுறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களது ஜோதி இப்போது அணைந்துள்ளது. இப்போ நம்மளோட ஜோதி வந்து ஆத்ம ஜோதி டம்மியாக இருக்குது, சுத்தமாக ஏற்றுனாலும் எரிய மாட்டுது இல்லையா, அணிஞ்சு அணிஞ்சு போயிடுது, மாயா வந்து அணிச்சு விட்டு போயிடுது. பாபா சொல்றாரு, சதோ பிரதானமாக உலகின் எஜமானராக இருந்தீங்க, நீங்க தான் ஏற்றப்பட்ட ஜோதியா சதோ பிரதானமா உலகத்துக்கே எஜமானராக இருந்தீங்க ஒரு காலத்துல. அந்த சக்தி குறைந்து குறைந்து இப்போது கொஞ்சம் கூட சக்தியே இல்லை சொல்லி சொல்றாரு. இப்ப யாருக்குமே ஆத்மால சக்தி இல்லை, அதனாலதான் டென்ஷன் ஆகுறாங்க, அதனாலதான் கோவப்படுறாங்க. ஏன்னா சக்தி இல்லை, பொறுத்து கொள்ற சக்தி இல்லை, கடவுள்கிட்ட இருந்து நம்ம வாங்கின சக்தி எதுவுமே இப்ப இல்லை. அதனாலதான் எல்லாமே எப்படி இருக்குது, ஆத்மா டம்மி பீஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. மீண்டும் தந்தை உங்களுக்கு சக்தி அளிக்க வந்துள்ளார். இப்ப கடவுள் பேட்டரியை நிரப்ப வந்திருக்கிறாரு, ஆத்மாவுக்கு சார்ஜ் ஏத்துறாரு, பேட்டரி இப்போது நிரம்புகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப அவரை நினைச்சாலே போதும், மெயின் சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா ஆத்மா பேட்டரி வந்து ரீசார்ஜ் ஆயிடும். அப்ப அவரோட போயிட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா, சோல் வந்து சுப்ரீம் சோலோட கனெக்ஷன் கொடுக்கும்போது சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். அதுதான் சொல்றாரு, என்ன நினைங்க சக்தி கிடைக்கும்னு சொல்றாரு. எப்படி செல்போனை கொண்டு போய் சார்ஜ் ஏத்துறோம் இல்லையா, சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா அது மாதிரிதான் ஆத்மாவை கொண்டு போய் பரமாத்மாவோட சார்ஜ் ஏத்தினாதான் சார்ஜ் ஏறும். இல்லைன்னா நாள் முழுவதும் வர்ற பிரச்சனைகளுக்கு நம்மளால தீர்வு வந்து கஷ்டம். ஆத்மால சார்ஜ் இல்லைன்னா, சக்தி இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. பரமாத்மாவுடைய கனெக்ஷன் இருந்தாதான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது. பாபா சொல்றாரு, ஆத்மா பரமாத்மா தந்தை நினைவில் இருக்கும்போது தான் பேட்டரி நிரம்புகிறது சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா அதனாலதான் நினைக்க சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னை நினைச்சாலே சக்தி கிடைச்சிரும், அப்ப நீங்க நாள் முழுதும் நல்லா இயங்குவீங்கன்னு சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது, நாம் திரும்ப வீடு செல்ல வேண்டும். எனவே ஆத்மாவை தந்தையின் நினைவினால் சதோபிரதானமாக பாவனமாக அவசியமாக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞான கடல் சாந்தி கடலாக இப்பொழுதே ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் டைம், அப்புறம் விநாசம் முடிஞ்சிடும், அப்புறம் படிப்பு கூட முடிஞ்சிடும், அப்போ போய் என்ன நினைப்பீங்களா, இப்ப நினைக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. இப்பதான் நீங்க ஆகணும்னு சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், இந்த தேகத்திலிருந்து ஏழை ஆவதற்காக இந்த கண்களால் பார்ப்பது அனைத்துமே அழிய போகிறது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஃபுல்லா ஆண்டி ஆனாதான் அரசன் ஆக முடியும். அதனால இது எதுவுமே என் கூட வரப்போறதில்ல, நான் தனியா தான் வந்தேன், தனியா போக போறேன், எல்லாமே அழிஞ்சு போக போகுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நானும் கடவுள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நாம் ஆண்டியிலிருந்து அரசன் ஆக வேண்டும், நமது படிப்பே புது உலகத்துக்காக சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம இப்ப ஆண்டி ஆனாதான் அரசனா ஆக முடியும். நம்ம படிக்கிறதே வந்து புது உலகத்திற்காக சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், சமத்கார் வேப்பூட்டக்கூடிய செயலை காண்பிப்பதற்கு பதிலாக அழியாத பாக்கியத்தின் சமக்தா அப்படின்னா பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாகி விடக்கூடிய சித்தி சுரூபம் ஆவீர்களாக வரதானம் கொடுக்குறாரு. அதாவது மற்றவங்க எல்லாம் பார்த்து அப்படியே வேக்கிற மாதிரி ஏதாவது வந்து அந்த அஷ்டமா சித்திகள்லாம் வச்சு அந்த காத்து மேல பறக்கிறது, அந்த தண்ணி மேல நடக்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சு காமிச்சு எல்லாரையும் அப்படியே வியப்பூட்டுற மாதிரி பண்றதுக்கு பதிலாக அழியாத பாக்கியத்தின், நமக்கு அழிவே இல்லாத அந்த பாக்கியம், பாபாவுடைய குழந்தையா இருக்கிறோம் இல்லையா, கடவுளுடைய குழந்தையா இருக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். அந்த பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாகி விடக்கூடிய சித்தி சுரூபமா வெற்றி சுரூபமா ஆகுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. தற்காலத்துல அல்பகால சித்தி உடையவர்கள் கடைசியில் மேலிருந்து வந்திருக்கும் காரணத்தினால சதோ பிரதான நிலைக்கேற்ப தூய்மையின் பலனின் சுரூபமாக அல்பகால அற்புதங்களை எல்லாம் காண்பிக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து அப்படிதான் மேல பறந்தாரு, யோகா பண்ணியா எப்படின்னு தெரியல, திடீர்னு ஒருத்தர் வந்து அப்படியே மேல போயிட்டு ஆகாயத்துல பறந்து காமிச்சாரு, எல்லாரும் ஆன்னு பார்த்தாங்க. அப்ப வந்து அந்த பாபா என்ன சொல்றாருன்னா, தற்காலத்துல இப்ப மேல இருந்து இப்பதான் பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்திருக்கிறாங்க சித்தி உடையவர்கள், அல்பகால சித்தி உடையவங்க, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் அந்த சித்தி இருக்கும், அது இப்பதான் நடிக்க வந்திருக்கிற காரணத்தினால, அவங்க சதோ பிரதானமா தூய்மையா இருக்கிற காரணத்தினால அவங்க வந்து அல்பகால அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டுறாங்க, அதை பார்த்து மக்கள் மயங்கிடுறாங்க. ஆனால் அந்த சித்தி வந்து எக்காலத்திற்குமாக இருப்பதில்லை, சதா காலமும் அவங்களுக்கு அந்த சித்தி இருக்காது. ஏனெனில் சிறிது காலத்திற்குள்ளேயே அந்த சதோ ரஜோ தமோ ஆகிய 3 நிலையையும் கடந்து விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. கொஞ்ச காலத்திலேயே அவங்க என்ன ஆயிடுவாங்க, இப்ப சதோவா இருக்கிற ஆத்மா திடீர்னு ரஜோவாயிடும், அப்புறம் எல்லாரையும் பார்த்து தமோ பிரதானமா ஆயிடும். அந்த ஆத்மா சாப்பிட்றது, உணவு எல்லாம் கண்ட இடத்துல சாப்பிட்டு அப்படியே பழைய நம்மள மாதிரியே ஆயிடும்.
நம்ம எப்படி தமோவாயிட்டோமோ அது மாதிரி உலகத்துல ஊராரோட ஒத்து வாழும்போது எல்லாரு கூடயும் சேர்ந்து அந்த ஆத்மா வந்த வந்த புதுசுல எவ்வளவு சதோவா இருந்துச்சோ அந்த ஆத்மா போக போக அப்படியே தமோவாயிடும்னு சொல்லி சொல்றாரு. இந்த 3 நிலைகளையும் அந்த ஆத்மாவும் கடந்து விடுகிறார்கள். அப்புறம் என்ன ஆயிடும், இந்த மாதிரி சித்திஸ் காமிச்சாங்க இல்லையா, சித்திலாம் செஞ்சு காமிச்சது அவங்களால முடியாது. எப்ப அவங்க தமோ ஆயிடுறாங்களோ, ஆத்மால சக்தி குறைஞ்சிருதோ, அப்ப அவங்களால அந்த சித்திலாம் செஞ்சு காட்ட முடியாது சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்க பாருங்க, பவித்திர ஆத்மாக்களாகிய நீங்க வந்து எப்போதுமே சித்தி சுரூபமாவீர்கள் சொல்லி சொல்றாரு பாருங்களேன். ஆனா நீங்க எப்பேற்பட்டவங்கன்னா தூய்மையான ஆத்மாக்கள், நீங்க எப்பவுமே வெற்றி சுரூபம். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அதுவும் பாபாவோட இப்ப நினைச்சு நினைச்சு நம்ம சக்தி சேர்க்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். பாசிட்டிவா நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சமத்கார், அற்புதம் காண்பதற்கு பதிலாக சமக்தி, பிரகாசித்து கொண்டிருக்கும் ஜோதி சுரூபமாக ஆகக்கூடியவங்க ஆவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அற்புதம்லாம் காட்ட மாட்டீங்க, ஆனா பிரகாசித்து கொண்டிருக்கும் ஜோதி சுரூபமாக ஆவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஆத்ம உணர்வு வந்துடும். ஏன்னா நீங்க நெற்றியில ஜொலிச்சிட்டு இருக்கிற ஆத்ம சக்தியா நீங்க வெளிப்படுவீங்க. கடைசியா அழியாத பாக்கியத்தின் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக ஆக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள். நீங்க ஆகி எல்லாரையுமே பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமா ஆக்கக்கூடியவங்களா நீங்க ஆயிடுவீங்க. எனவே எல்லோருமே உங்களிடம் உயிர் பிச்சை பெற வருவார்கள். கடைசி நேரத்துல எல்லாருமே உங்கள்கிட்ட ஆத்மா சக்தி நிரப்புறதுக்காக வருவாங்க, உயிர் பிச்சை கேட்கறதுக்காக வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: எல்லையில்லாத வைராக்கிய உள்ளுணர்வின் வாயுமண்டலம் இருந்தது என்றால் சக யோகி, ஒத்துழைப்பு அளிப்பவர்கள் மற்றும் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. உங்களுக்கு இந்த உலகத்துல எதுவுமே வேணாம். அந்த ராஜ ரிஷி கூட சொன்னார் இல்லையா, ராஜானா எல்லாமே இருக்கும், நம்மளை சுத்தி வைபவங்கள், உறவினர்கள் எல்லாமே இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து ரிஷியா இருக்கணும். ரிஷினா எல்லையற்ற வைராக்கியம் உடையவங்க, எதன் மேலும் பற்று இருக்காது, எதுவுமே அவங்களை கவர்ச்சிக்காது, எல்லாமே இருந்தும் எதுவுமே கவர்ச்சிக்கப்படாத ரிஷிகளா இருப்பாங்க. அவங்க தான் வந்து ராஜ ரிஷி. அந்த மாதிரி எல்லையில்லாத வைராக்கிய உள்ளுணர்வின் வாயுமண்டலம் நானு மற்றும் பாபா, அவ்வளவுதான். வேற எந்த பொருளுமே நம்மளை கவர்ச்சிக்க கூடாது. அந்த மாதிரி எல்லையில்லாத வைராக்கிய உள்ளுணர்வுடைய வாயுமண்டலம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சக யோகியா ஆயிடுவீங்க. எல்லாருக்குமே ஒத்துழைப்பு கொடுப்பீங்க. சகஜ யோகி, பாபா நினைவுலே, எப்பயுமே பாபா நினைவுலே சகஜ யோகியா இருப்பீங்க. அந்த மாதிரி ஆயிடுவீங்க. ஆனா அதுக்கு தேவை வாயுமண்டலம் எப்படி இருக்கணும்னா எல்லையில்லாத வைராக்கிய உள்ளுணர்வு அந்த வாயுமண்டலம் ஃபுல்லா இருக்கணும். நம்ம சென்டருக்குள்ளார வந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற தபசியால அந்த எல்லையில்லாத வைராக்கிய உள்ளுணர்வுடைய வாயுமண்டலம் இருந்துச்சுன்னா எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நீங்க எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க, எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சகஜ யோகியா ஆகிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி டிராமா, நன்றி பரிவாரம்.